ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வீடியோ ஷேக்கிங்காக இருக்குது, தலை சுற்றுது, கவனமாக எடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை நான் நோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணாட்டாலும், பிகாஸ் இப்போ கமெண்ட்டுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண சுத்தமாக டைம் இல்லை. அதனால் ஒரு 2 வீக்ஸாக நான் எந்த கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணல. பட் பர்சனலாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணாட்டாலும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரொம்ப மெல்ல கேர்ஃபுல்லாக உங்களுக்கு மூவ் பண்ணி நான் வீடியோ எடுக்க போகிறேன். அண்ட் பக்கத்தில் அடுத்த அப்பாலஜி பக்கத்தில் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சுன்னா சாரி, அங்கே ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலி. அதனால் அவங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸ் தான் மகாமகிக்கு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் வெக்கேஷன். பிள்ளைகள் எக்ஸைட்டிங்காக இருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் நான் செம்ம அந்த வெக்கேஷன் மூடுக்கு வந்தாச்சு. நான் எப்படா லீவ் வரும்னு இருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு உளுந்தங்கஞ்சி தான். இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீலுக்கும் உங்களோட ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு ரெசிபீஸ் டெய்லி போட்டுட்ருக்கேன்ல, அதுக்கு இன்றைக்கி ரெசிபி ரசமலாய். ஸோ அதுக்கு தான் பால் சுகரில் போட்டு வத்த வச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரசகுல்லா நேற்றே பண்ணிட்டேன். ஸோ என்ன இருக்குது பாருங்கள். ரசகுல்லா என்ன ஒன்றா ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இந்த ரசகுல்லா உங்களுக்கு எல்லோவாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய குங்குமப்பூ போட்டிருக்கேன். அது நல்லா டிண்ட் ஆகிடுச்சு. டிண்ட் ஆகி எல்லோ கலரில், ஆனால் செம்ம சாஃப்டாக வந்துச்சுங்க. இந்த ரசகுல்லா ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளாக்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். அதில் ஷார்ட்டாக வரும். உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ ரெசிபி வேணும்னா என்னோடய ப்ளாகில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி இந்த ரசகுல்லாவை வச்சு ரசமலாய் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சு வீடியோ ஓடிட்டுருக்கு. இனி அது கொஞ்சம் வத்தணும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் வெக்கேஷன் மூடுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லுங்கள். நான் டோட்டலி வெக்கேஷன் மூடுக்கு வந்தாச்சு. இன்னும் 2 வீக்ஸ் தான். நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம், அதோடி முடிஞ்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வருஷம் நமக்கெல்லாம் ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு புது இயர் மாதிரி தோணாது. எனக்கு இந்த ஏப்ரல் வந்தால் தான் எனக்கு அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆகும்னு தோணும். ஸோ இந்த வருஷம் நான் செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. என்னோடய கோல்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்போம்ல, அதை அச்சீவ் பண்ணியாச்சு. நல்ல ஒர்க், பயங்கர ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ நான் வெக்கேஷனுக்கு ரெடி. எனக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக்கு தேவை தான். அதனால் அந்த பிரேக் எதுக்கு மெயினாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு நமக்கு அப்போ தாங்க ஃப்ரெஷ் ஆகும். இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக யூடியூப் இதுக்கும் சரி, விலாகுக்கும் சரி, ரெசிபி சேனல், அதுக்கப்புறம் கூடவே இந்த வாட்டி இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் செம்ம இதானதுனால எல்லாருமே அதுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்குமே நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை தள்ளி எனக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ப்ளாக் இருக்குது. அதுதான் என்னோடய ஹோல் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆக்கியூபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 1 டேயில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours 5 hours ப்ளாக் எடிட் பண்ணுறதுலே போயிடும். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி அதுதான். என்னோடய கரியரில் ஃபர்ஸ்ட் பேபி அதுதான். ஸோ என்னால் என்னோடய ப்ளாகை விடவே முடியாது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் என் ப்ளாகை பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஹியூஜ் தேங்க்ஸ். அதனால நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்கெல்லாம் செம்ம ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சா, எனக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைன்னு ஆயிடுச்சு. மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. நானும் டல் ஆகிட்டேன், மைண்ட் அளவுலையும் சரி, உடம்பு அளவுலையும் டயர்ட் ஆயாச்சு. அதனால் இந்த வெக்கேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற வெக்கேஷன். நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்டீங்களா? இந்த வெக்கேஷனுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? எங்கே போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா? என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரசகுல்லா அண்ட் ரசமலாயோட லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் ப்ளாகில் போய் பார்த்தா புரியாதுன்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறத விட ப்ளாகில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை பிக்சர்ஸ், டிப்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன்னா நீங்கள் எப்போ வேணாலும் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ளாகில் ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது. ஓகே, விசில் வர ஆரம்பிச்சாச்சு. வீடியோ இருந்து நீங்கள் 10 நிமிஷம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டக்குன்னு ப்ளாகில் போய் ஒரு 2 minutes அதை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ரு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதோட லிங்க்கும் ரசமலாய் ரசகுல்லாவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ராகி புட்டு தான் வச்சேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஹோல் ராகி கிடையாது, அரிசி மாவும் கலந்து வச்சேன். புட்டுக்குள்ள டெக்னிக் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், என்னென்ன உங்களுக்கு புரியும். புட்டு பண்ணுறதுக்கு, அதுவும் சாஃப்டான புட்டு. இப்போ இது வந்து பாருங்கள், நான் இது காலையில் அவிச்சது எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாட்டு ட்ரை ஆகாத புட்டு வேணும்னா நீங்கள் எந்த மாவில் புட்டு வெறுவினாலும் நல்லா வெறுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு அதை மிக்சியில் எடுத்து போட்டு 2-3 பல்ஸ் விட்டுருங்க. அது வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புட்டு அவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி புட்டு இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, அதுக்கப்புறம் பழம், அது வந்து பேயம்பழம், நல்ல பழுத்த பழம் இருந்ததுனால தான் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து புட்டு அவிக்க சூஸ் பண்ணேன். இதில் வந்து 1/2 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு அதுதான் போட்டிருக்கேன். போட்டு தான் இன்றைக்கி புட்டு அவிச்சேன். ஸோ அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சாஃப்டஸ்ட்டு புட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ரசகுல்லா வந்து ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, இங்கே விசில் மிஸ் பண்ணான்னு இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய விசில். அப்பா எவ்வளோ பெரிய விசில். ஸோ இங்கே விசில், அங்கே ஒர்க் ஷாப்பு, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். பட் ப்ளீஸ் என் கூட, எனக்குமே அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரசகுல்லா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த ரசகுல்லா வந்து நான் ஷேர் பண்ணும்போது என்ன ரசகுல்லா வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. பட் இந்த சாஃப்ரான் இருக்குது தெரியுமா, வேறு லெவல். பிகாஸ் நான் வந்து ஒரு பிஞ்சு தாங்க ஆட் பண்ணுவேன், போடும்போது கலர் வரவே வராது. இது நான் காஷ்மீரில் வாங்கினது, பியூரஸ்ட் சாஃப்ரான். அது இருக்க 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 அந்த கலர் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த அரோமாவும் சரி அந்த கலரும் சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இந்த சாஃப்ரானோட பேர் பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த சாஃப்ரானை வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். இது வந்து 10 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ரியல் சாஃப்ரான் ஹப்னு. ஆக்சுவலி இது வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். நான் 10 கிராம் பேக் வாங்கிட்டு வந்தேன். வேறு லெவல் அரோமா. ஸோ அந்த சாஃப்ரான் தான் நான் வந்து பிரியாணி இந்த மாதிரி டெசர்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல கலர். ஸோ நீங்கள் நல்ல ஒரு குங்குமப்பூ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரியல் சாஃப்ரான் ஹப்பு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட பால் வந்து இன்னொரு 5 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கொதிச்சிச்சின்னா நம்ம அதுக்கப்புறம் ரசகுல்லாவை போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து என்னோடய ரீலுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசகுல்லா ரசமலாயை காணிச்சிட்டு அதோட எண்டு ப்ராடக்ட்டை உங்கள்கிட்ட காணிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இங்கே பாருங்கள், நான் சாஃப்ரான் போடும்போது ஆக்சுவலி அந்த கலரே வரலங்க. பட் அது இருக்க 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 அதுலேருந்து மெல்ல கலர் வந்து அவ்வளோ அழகாக டிண்டட் ஆகுது. ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய ப்ளாகில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் அப்படி அப்லோட் பண்ணியிருப்பேன், யூடியூப் ஷார்ட்ஸில். எம்மி டம்மி ஆர்த்தி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சேனலில் ஷார்ட்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதோட லிங்க் நான் இப்போ கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பட் வேறு லெவல். நான் இதை வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபைனல் ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த பவுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லேட்டராக உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஃபைனல் ஷூட் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து டூட்டி ஃப்ரூட்டி மஃபின் தான் வீக்கெண்ட்னால பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. இங்கே எல்லாமே இன்னைக்கு டிஷ்வாஷரில் எடுத்து வைக்கணும். நம்ம அவனில் வச்சாச்சு. நான் அது பேக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 18 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ரஸ்மலாய் பண்ணதுக்கப்புறம் ரசகுல்லாவோட அந்த சிரப் இருந்துச்சுல்ல, அதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சுகர் சிரப்பை என்ன பண்ணுவீங்கன்னு. ஆக்சுவலி இது சாஃப்ரான் சென்டட் சுகர் சிரப். ஸோ தூர போட்டுறாதீங்க, ஏன்னா அதில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த கிளாஸ் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான கலர்னு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். என்றைக்காவது சாஃப்ரான் மில்க் குடிக்கணும் அப்படின்னா இந்த சுகர் சிரப்பை ஊற்றி ஹீட் பண்ணி குடிக்கலாம். நீங்கள் டீயில் ஊற்றலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு மோசமாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுகர் சிரப்பை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டு போகாது உங்களுக்கு. ஸோ நம்மளோட மஃபின்ஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய ப்ரொடக்டிவாக பண்ணிட்டோம். ஸோ இந்த டைமில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபேஷியல்னு சொல்கிறத விட இது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு. ஆனால் நான் இது பண்ணுறது வந்து கிளாஸ் ஸ்கின்னுக்கு இல்லை, பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ரைஸ் அரிசி இருக்குல்ல, அரிசி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து அரிசி மாவு வச்சு ஸ்கின்னில் வந்து நம்ம தொடர்ந்து 3 மாதம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்ல ஒரு ஈவனாக இல்லாமல் இருக்கும் தெரியுமா, ஸ்பாட்ஸு அதெல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். நான் இதை வந்து 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு அவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஹனி, அதுக்கப்புறம் பால், அவ்வளோதான். ஸோ வீட்டில் எப்போவுமே இருக்கிற விஷயந்தான். நான் இதுக்கு வந்து இந்த ஹனி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரா ஹனி, எக்ஸ்பென்சிவ் ஹனியெல்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்மளோட ரெகுலர் ஹனி. ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பால் ஊற்றி ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பால் நம்ம வந்து ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மில்க் உங்களுக்கு. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்களா, கொரியன் கிளாஸ் ஸ்கின் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு அதில் பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை. பட் கொரியன் ஸ்கின்ஸ், அவங்க கொரியன் பீப்புளோட ஸ்கின்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறது வந்து ப்ராடக்ட்ஸை தவிர அவங்களோட ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நிறைய கார்லிக் சாப்பிடுவாங்க, அது ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. கிம்ச்சி சாப்பிடுவாங்க, அவங்க நிறைய அந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. சூப்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்களோட மெயின் இன்க்ரீடியண்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபெர்மெண்டட் தான். கிம்ச்சி, அதுக்கப்புறம் சோய்பீன் பேஸ்ட்டு, கொச்சுஜாங், அந்த சில்லி பேஸ்ட் எல்லாமே ஃபெர்மெண்டட். ஸோ ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே அதை சாப்பிட்றதுனாலே அவங்க மோஸ்ட்லி எல்லாத்தோட ஸ்கின்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட கிளாஸ் ஸ்கின். பட் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து விட்டான்னா அது போயிடும், அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் நான் அடிக்கடி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுவேன். அதுவே எனக்கு வந்து பயங்கர ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஸோ யூஸ்வலாக கடலை மாவு, மஞ்சள் பொடி, தயிர், லெமன் அந்த பேக் போடுவேன். இது வந்து இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், அரிசி மாவு, பால், தேன். ஓகே, ஸோ இதை இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட ரைஸ் ஃப்ளார், ஹனி அண்ட் பால் ஃபேஸ் பேக். நான் ஆக்சுவலி எனக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படி காலி ஆகிடும். அதனால் இது ஃபேஸுக்குன்னு தனியாக நான் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் மாற்றிட்டு இதை அப்ளை பண்ணிடலாம். அண்ட் மீன் வயல் நம்மளோட மஃபின்ஸ் வெளியே வந்துடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்துடும். இப்போவே வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய பிளாகோட லிங்க் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் என்னோடய பிளாகில் உள்ள ரெசிபி தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோ எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவும் இருக்கும், ரெசிபி ரிட்டன் வேணும் அப்படின்னா பிளாகில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நான் வேர்த்து இதாக இருக்கேன். ஓகே, ஸோ நான் எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துகிட்டேன், முகத்தை மறைச்சிக்கிறேன். 20 மினிட்ஸ் கழித்து காணிக்கிறேன் உங்களுக்கு.